இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டனை வச்சு ஒரு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தாலி சால்னான்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் கல்யாண வீடுகளில் இந்த குழம்பு வைப்பாங்க. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது வந்து பொரி அரிசியை வறுத்து செய்ய போகிறோம். இதில் தேங்காய்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துடலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி தொளித்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கலாம். பொரி அரிசி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வரமல்லி, மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து தாலி கீழே போடுவாங்க. தாலி கீழே போட்டால் வாயில் படும், வெந்தயம்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை வந்து வறுத்து அரைச்சிக்கிறேன். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் மல்லித்தூள் கூட ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் சேர்த்து ஒரு டைம் வறுத்துக்கணும். லைட்டாக சூடு பண்ணிக்கணும். மல்லித்தூளே வெறும் மல்லித்தூள் மட்டும். இப்போ வரமல்லி நல்லா வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்தது நாம் பொரி அரிசி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசி இல்லைனா இட்லி அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ரெண்டையும் வறுத்துக்கலாம். இது லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக சூடானால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொரி அரிசியும் மிளகு ஜீரகத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச ஜீரகமும் வெந்தயத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பொரி அரிசியும் ஜீரகம், மிளகு இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வரமல்லி வறுத்து வச்சோல்ல அதையும் அரைச்சிக்கலாம். எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரி அரிசி, ஜீரகம், மிளகு எல்லாமே வறுத்தோம் இல்லையா, அதை ஒரு கப்பில் சேர்த்துட்டு அதோட 3 ஸ்பூன் அளவுக்கு இடியாப்பமாவும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கட்டி கட்டியாக வரும் குழம்புல சேர்த்தோம்னா, அதனால் கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம மல்லி அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதோட பாதி அளவுக்கு நம்ம இடித்து வச்ச பூண்டை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டை 3 துண்டு, லவங்கம் 4, ஏலக்காய் 3 எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தொளித்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 வாசி சேர்த்துக்கிட்டு ஒரு கை அளவுக்கு மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பூண்டும் நம்ம மல்லித்தூளோடு கலந்து வச்சது போக மீதி எல்லா பூண்டையும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே இடித்து சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சியும் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டுன்னு மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடியில் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டியும் நம்ம விட்டுறலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது மட்டன் வந்து 1 கிலோ மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிலோ மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதுமாரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுறலாம். நல்லா மட்டன்னும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா இப்போ தான் கொதிச்சு வருது. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச ஜீரகமும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு தட்டு போட்டு இல்லை குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்து தண்ணி விட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு, நல்லா வதங்கி. இப்போ நம்ம இதோட மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் அரிசி மாவு சேர்க்குறப்ப குழம்பு வந்து கெட்டியாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்குங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 7 to 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்து வந்துடுச்சு. அது மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மணக்குது சூப்பராக. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருந்தோம். அதில் 3/4 வாசி வதக்கையில் சேர்த்திட்டோம். இப்போ ஒரு 1/4 வாசி இப்போ சேர்க்குறோம். இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இதில் இடியாப்ப மாவும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வறுத்து அரைச்சதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடியாப்ப மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து வச்சதை இப்போ எல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மல்லித்தூளும் பூண்டையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பின்னாடி இப்போ மல்லித்தூளோடு நம்ம பூண்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 15 பல் தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு 7-8 பல் பூண்டை தட்டி வச்சதை மட்டும் நம்ம மல்லித்தூளோடு கலந்து வச்சுக்கணும். மற்றதெல்லாம் நம்ம வெங்காயத்தோடவே வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா போதும். நல்லா வாசனையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காயே நம்ம சேர்க்க தேவையில்ல, பொரியரிசி மட்டும் இருந்தால் போதும்.
சாப்பாட்டு அரிசி இல்லைனா இட்லி அரிசி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிளகு குழம்ப உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே இன்னும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.